இந்த tutorial நம்ம பார்க்க போறது important questions for CS 3301 data structures. இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா லிஸ்ட் எடிட்டி. அந்த லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் இந்த யூனிட் 1 ஃபுல்லாவே இருக்கு. லிஸ்டோட இம்ப்ளிமெண்டேஷன் தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லிஸ்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா லிஸ்ட் எடிட்டில அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தென் லிங்க்டு லிஸ்ட் பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் உண்டு. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த ரெண்டு கொஸ்டினையும் கண்டிப்பா படிச்சுக்கணும். தென் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பாத்தீங்கன்னா பாலினாமியல் அடிஷன். ஸோ இதுல இருந்து இந்த பாலினாமியல் மேனிபுலேஷன் மூலமா ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அடிஷன் ஆஃப் டூ பாலினாமியல் இல்ல சப்ராக்ஷன் ஆஃப் டூ பாலினாமியல்ஸ், தென் ஹவு த பாலினாமியல்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் யூசிங் லிங்க் லிஸ்ட். ஸோ இந்த த்ரீ கொஸ்டினும் நம்ம கண்டிப்பா படிச்சுக்கணும். தென் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லிஸ்ட்ல இன்னொரு அப்ளிகேஷன் வந்து ரேடிக் சார்ட், தென் டபிள்யூ லிங்க் லிஸ்ட், சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் அப்படின்னு இன்னும் சம் டாபிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. யூனிட் 2ல பாத்தீங்கன்னா ஸ்டாக் கியூ அப்படின்னு ரெண்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இதுல ஏதாவது ஒரு டாபிக்கை ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஸ்டாக்னே கேட்பாங்க. ஸோ ஸ்டாக்கோட ஆப்ரேஷன், அப்படி இல்லைன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், லிங்க்டு லிஸ்ட் பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் உண்டு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கம்ப்ளீட்டாவே படிச்சுக்கலாம். தென் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து மொத்தமாகவும் கேட்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை மென்ஷன் பண்ணியும் கேட்கலாம். பேலன்சிங் சிம்பிள்ஸ், இவாலுவேட்டிங் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ், தென் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன். இது தியரியாவும் கேட்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மாதிரியும் இந்த அப்ளிகேஷன்ல இருந்து கேட்கலாம். அப்போ நம்ம ஸ்டாக்கோட ஆப்ரேஷன், ஸ்டாக்கோட இம்ப்ளிமெண்டேஷன், தென் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக், இந்த டாபிக் ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஸ்டாக்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடலாம். தென் இதுக்கு இன்னொரு பார்ட் பாத்தீங்கன்னா கியூ இருக்கு. ஸோ கியூலையும் இதே மாதிரி கியூவோட ஆப்ரேஷன்ஸ், கியூவோட இம்ப்ளிமெண்டேஷன், தென் டிக்யூ, சர்க்குலர் கியூ, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இதுல சர்க்குலர் கியூ கூட அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் கொஞ்சம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிட் 3ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பாத்தீங்கன்னா ட்ரீ டிராவர்சல். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், பட் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடிக்கடி இது யூனிவர்சிட்டியில கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. தென் பைனரி சர்ச் ட்ரீ, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் தான். தென் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ட்ரீ. ஸோ இந்த 3 டாபிக்கும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இது 3ல இருந்து எப்படியும் ஏதாவது ஒரு பிக் கொஸ்டின் கண்டிப்பா நம்ம அட்டன் பண்ணிடலாம். தென் பாத்தீங்கன்னா ப்ரையாரிட்டி கியூ, பைனரி ஹீப்ஸ் அப்படின்னு இன்னும் 2 டாபிக்ஸ் இருக்கு. இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டாப்பிக்கும் நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா தான் 2 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் ஓவராலா எழுத முடியும். தென் யூனிட் 4. ஸோ யூனிட் 4ல பாத்தீங்கன்னா நிறைய அல்கோரிதம்ஸ் இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா பிரெத் ஃபர்ஸ்ட் டிராவர்சல் அண்ட் டெப்த் ஃபர்ஸ்ட் டிராவர்சல். இதை தனித்தனியாவும் கேட்கலாம், இல்ல ரெண்டையும் சேர்த்து மொத்தமாவும் கேட்கலாம். இதுல இருந்து ப்ராப்ளம் மாதிரி கூட கேட்பாங்க. தென் பாத்தீங்கன்னா டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம், தென் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 அல்காரிதம் இருக்கு. ஒன்னு வந்து பிரிம்ஸ் அல்காரிதம், இன்னொன்னு கிரஸ்கல்ஸ் அல்காரிதம். அப்ப இதுலயே பாத்தீங்கன்னா 2, 3, 5 அல்காரிதம் இருக்கு. ஸோ இந்த 5 டாபிக்கையுமே நம்ம தியரியாவும் படிச்சு வச்சுக்கணும், தென் ப்ராப்ளம் செய்யற மாதிரியும் படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்ட் சில கூட இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த யூனிட்ல மட்டும் ஒரு 5 கொஸ்டின் இருக்கு. இந்த 5 கொஸ்டினையும் கண்டிப்பா படிச்சீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 2 பிக் கொஸ்டின் இதுல இருந்து நம்ம எழுதிடலாம். ஏன்னா பார்ட் சி வந்து இந்த யூனிட்ல இருந்து கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் யூனிட் 5 இதுல பாத்தீங்கன்னா சர்ச்சிங் டெக்னிக்ஸ், சார்ட்டிங் டெக்னிக்ஸ், தென் ஹேஷிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு 3 கொஸ்டின் இருக்கு. இதுல நம்ம சர்ச்சிங் டெக்னிக்ஸை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஸோ லீனியர் அண்ட் பைனரி சர்ச், இது ரெண்டையும் சேர்த்து மொத்தமாவும் கேட்கலாம், இல்ல தனித்தனியாவும் பிக் கொஸ்டின்ல கேட்கலாம். தென் பாத்தீங்கன்னா சார்ட்டிங்ல நிறைய சார்ட்டிங் இருக்கு. அதனால நம்ம ஹேஷிங் டெக்னிக்ஸ் கொஸ்டினை படிச்சிட்டீங்க அப்படின்னா ஹேஷிங் அண்ட் சர்ச்சிங் சேர்த்து எப்படியும் ஏதாவது ஒரு பிக் கொஸ்டின் எழுதிடலாம், இல்ல பார்ட் சில கூட ஹேஷிங்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால சர்ச்சிங் டெக்னிக்ஸும் ஹேஷிங் டெக்னிக்ஸும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இந்த ஹேஷிங் வந்து கொஞ்சம் பிக் கொஸ்டின் தான், நிறைய மெத்தட்ஸ் உண்டு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டா படிச்சிட்டீங்க அப்படின்னா சார்ட்டிங்கை வேணா நீங்க ஒமிட் பண்ணிக்கலாம். பட் சார்ட்டிங்லயுமே பபிள் சார்ட் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. தென் இன்சர்ஷன் சார்ட், தென் மெர்ஜ் சார்ட், இந்த மாதிரி ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு 2 சார்ட்டிங் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா படிச்சுக்கோங்க. அதுல ஒன்று தான் பபிள் சார்ட், இன்னொன்று வந்து இன்சர்ஷன் சார்ட். பட் நீங்க சர்ச்சிங் அண்ட் ஹேஷிங் படிச்சீங்க அப்படின்னா சார்ட்டிங் வந்து நம்ம ஆர்ட் சாய்ஸ்ல கூட விட்டுக்கலாம். ஜஸ்ட் அதை வாட் இஸ் பபிள் சார்ட்ங்கிற மாதிரி ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல லிஸ்டோட இம்ப்ளிமெண்டேஷனும் பாலினாமியல் மேனிபுலேஷனும் படிக்கணும். தென் செகண்ட் யூனிட்ல ஸ்டாக்கோட இம்ப்ளிமெண்டேஷன், தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக், இந்த 2 கொஸ்டினும் கண்டிப்பா படிக்கணும். தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா ட்ரீ டிராவர்சல், எக்ஸ்பிரஷன் ட்ரீ, தென் பைனரி சர்ச் ட்ரீ, இந்த 3மே மாறி மாறி கேட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ 3 கொஸ்டினுமே கண்டிப்பா படிச்சுக்கோங்க. யூனிட் 4ல பாத்தீங்கன்னா பார்ட் சில இருந்து இதுல கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. ஸோ எல்லா அல்காரிதமே ப்ராப்ளம் செய்யற மாதிரி நம்ம பாத்துக்கணும். ஸோ பிரெத் ஃபர்ஸ்ட் டிராவர்சல், டெப்த் ஃபர்ஸ்ட் டிராவர்சல், தென் டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம், தென் பிரிம்ஸ் அல்காரிதம் அண்ட் கிரஸ்கல்ஸ் அல்காரிதம். தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா சர்ச்சிங் டெக்னிக்ஸ், தென் ஹேஷிங் டெக்னிக்ஸ், தென் சார்ட்டிங்ல பபிள் சார்ட் அண்ட் இன்சர்ஷன் சார்ட். ஸோ இந்த கொஸ்டின்ஸையும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இதுல எல்லா கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அல்கோரிதம் மாதிரியும் அதுல சம் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுற மாதிரியும் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி படிச்சுட்டாலே கண்டிப்பா நம்ம இந்த சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிடலாம்.